வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆத்திசூடியில் 39வது வாசகம் பார்க்குறோம். ஆத்திசூடி மொத்தத்தில் மிகச்சிறந்த வாசகம்னு இதை சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நவீன மேலாண்மை சார்ந்த பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதாவது மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இந்த நவீன மேலாண்மை தத்துவங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இதை சொல்லலாம். அறிவியலுக்கு அடிப்படையாக சொல்லலாம். எங்கெல்லாம் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிலாம் தோணுதோ அங்கெல்லாம் அடிப்படையாக சொல்லலாம். எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயமா இதை சொல்லலாம். உண்மையில் சொல்லப்போனால் ஆத்திசூடியில் மிகச்சிறந்த வாசகம்னு சொல்லலாம். 2 சொற்கள் 6 எழுத்துகள், அவ்வளோதான். அந்த வாசகம் இதுதான், கேள்வி முயல். அதுதான் வாசகம், கேள்வி முயல், வேறு எதுவுமே இல்லை. இது ஒரு சிறுவர்களும் இளைஞர்களும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வாசகம் இது, கேள்வி முயல் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, தயவுசெய்து ட்ரை டு கொஸ்டின், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு, அது கேள்வி கேளுங்கள்ங்கிறது கூட முக்கியம் இல்லை, அது கூட சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் கேள்வி முயல் அப்படின்னு சொல்லிக்கிற போது தான் இந்த வாசகம் அப்படியே தனித்து நிற்குதுங்க. ரொம்ப அருமையான ஒரு வாசகம். ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டேட்மெண்ட்னா இதுவாக தான் இருக்கும்னு தோணுது. என்ன, முதல்ல அதை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு கேள்வியை முதல்ல முயன்று பாருங்க, அப்போ தான் தெரியும். ஏன்னா பல பேர் பல இடத்துல சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, பதில் சொல்கிறது கூட ரொம்ப சுலபம், ஆனால் அந்த கேள்வி கேட்குறதுக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும்பாங்க நிறைய இடங்களில். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்துலேருந்து அவர் எதை கேள்வி கேட்குறாரு, எப்படி கேள்வி கேட்குறாருன்றதை வச்சுக்கிட்டு ஒரு எந்த அளவுக்கு அறிவாளி அல்லது புத்திசாலிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், எதை கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம். ஆக அந்த கேள்வியில் தாங்க ஒருடைய மொத்த அறிவு திறமையுமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கேள்வி முயல்வது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பல சமயங்கள் நம்ம பார்க்குறோம், பல ஸ்கூல்ஸ் போகும்போது, பல காலேஜஸ் போகும்போதெல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீட்டு முழுக்க ஒரு பெரிய சொற்பொழிவுலாம் ஆட்டிட்டு, இனிமேல் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட எதுவுமே கேட்க மாட்டாங்க. பல ஸ்கூலில் பல காலேஜில் அதான் நடக்கும். ஏன்னா இந்த கேள்வி முயல்வதுங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் அது. அதே சிறுவர்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இந்த ஆத்திசூடியில். ஔவையார் சொல்லக்கூடிய இந்த ஆத்திசூடி வாசகம் மிகச்சிறந்த வாசகம், கேள்வி முயல். இது என்ன அப்படின்னா, மனித இனம் இந்த நெருப்பு கண்டுபிடிச்சிலேருந்து இது வரைக்கும் நமக்கு ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆதிகால கண்டுபிடிப்புங்கிறது நெருப்பு தான். 2 பாறைகளை 2 கற்களை ஒரு சேவோ நெருப்பு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான கண்டுபிடிப்புகள் நிறைய வந்தது. நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க, கணிப்பொறி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க, அப்படிலாம் சொல்லிகிட்டே வரும். இத்தனை கண்டுபிடிப்புக்கும் பின்னால் என்ன இருந்தது அப்படின்னா, யாரோ ஒரு மனிதனுடைய கேள்வி தான் இருந்தது. அதுதான் அடிப்படை. அதான் மீண்டும் சொல்லுவாங்க, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையிலே ஒரு திரைப்பட பாடல் சொல்லுது. ஆக அதுதான், இது ஏன் இப்படி இருக்கணும், அல்ல ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்வி முயன்றதன் காரணமாகத்தான் மனித இனம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால பல பேருக்கு நம்ம சொல்றது அதுதான். உண்மையிலே இந்த மனித இனம் வளர்ந்ததுக்கான ஒரு அடையாள சின்னமாக எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்கிற போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேள்விக்குறி. அதுதான் மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கான அடையாளமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறி இருப்பதனால்தான் பல ஆச்சரியக்குறிகளே வந்தது அப்படிம்பாங்க பல பேர். ஏதையோ ஒரு கேள்விக்குறி வந்ததனால்தான் பல ஆச்சரியக்குறிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லை என்றால் கால் புள்ளியும் அரை புள்ளியும் இல்லாமலே போயிருக்கும், அத்தனை இடத்துலையும் முற்றுப்புள்ளி மட்டுமே இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கவிதை நடையே அதெல்லாம் சொல்றது உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேள்வி முயல்வது தான். இந்த கேள்வி முயல்வது நம்ம ஏற்கனவே பல முறை இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். எங்கேயெல்லாம் சிறுவர்கள் இருக்கிறார்களோ, குழந்தைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு குழந்தை கூட ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்க, எத்தனை கேள்விகளை அந்த குழந்தை கேட்குது பாருங்களேன். ஆக இந்த கேள்வி முயல்வது அப்படிங்கிறது தான் இயல்பான குணம். இதுதான் இயல்பான குணம். யார் என்ன பதில் சொல்லுகிறார்கள், சரியாக சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா அப்படிலாம் இல்லை. ஆனால் கேள்விங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கேள்வியுமே அதற்கு தகுந்த விடை கிடைக்கிற வரையிலே ஓய்வு எடுத்துக்கொள்வதே இல்லை அப்படிம்பாங்க. ரொம்ப பிரமாதமான வாசகம் அதெல்லாம். எந்த ஒரு கேள்வியுமே தனக்கான தகுந்த விடை கிடைக்கிற வரை ஓய்வு எடுத்துக்கொள்வதே இல்லை. அந்த கேள்வி தொடர்ந்து சுத்திட்டே வரும். ஏதேனும் ஒரு இடத்துல அதுக்கான தகுந்த பதில் வந்த பிறகுதான் அந்த கேள்வி தன்னுடைய பயணத்தை நிறுத்தி கொள்ளும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வாசகம். இதெல்லாம் எதிலிருந்து வந்தது அப்படின்னா, இந்த கேள்வி முயல் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான். இந்த கேள்வி முயல்வது இருக்குங்களா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகும்போது நம்ம அதான் சொல்லுவோம், தயவு செய்து யாராவது சொல்ற அப்படியே கேட்டுட்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வேறு எதையும் இருக்கும், உங்களுக்கே பல ஐயங்கள் தோன்றி இருக்கும், எதாவது கேள்வி கேட்கணும்னு தோணி இருக்கும், தயவு செய்து கேளுங்க அப்படின்னு. எந்த ஒரு இடத்துலையுமே கேள்வி முயல்வது என்பது ஒரு அபூர்வமான விஷயமா மாறி இருக்கு.
அது குறிப்பாக தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா திரும்ப 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 ஒரே மாதிரியான ஏதோ ஒரு அவர் பதில் சொல்லிட்டாரு, நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், அந்த மாதிரியே பார்த்துருக்காங்க. அப்படி இல்லை. இந்த கேள்வி முயல்வது இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னால் நம்முடைய மொத்த அறிவுத்திறனும் இருந்தால் ஆகணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கு, எந்த இடத்துல ஐயம் இருக்கு, இதுவே தெரியாமல் பல பேர் பல விஷயங்கள் புரிஞ்சுட்டு வராங்க. அதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி இல்லை. இந்த கேள்வி முயல்வதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது முதல்ல முயலணும். எந்த இடத்துல கேள்வி கேட்டால் சரியா இருக்கும், எது சரியான கேள்வியாக இருக்கும், அது முதல்ல முயன்று பார்க்கணும். பல பேர் கேள்வி கேட்டு 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 தான் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வியை அவங்களால் படைக்கவே முடிகிறது அப்படி சொல்லலாம். ஒரு பதில் யார் வேணா கொடுத்துடலாம். ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பதில் யார் வேணா கொடுத்துடலாம். அந்த பதில் மன நிறைவு தருவதாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சரியானதாக இருக்கலாம், சரியில்லாதாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதனுடைய தரம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகச்சிறந்த ஒரு தரம். என்ன மகாத்மா காந்தியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பல பேர் பல கேள்வியை வைக்கிற போது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எப்பவுமே மகாத்மா காந்தியை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சான். என்ன அப்படின்னா, நீ விடுதலை வேணும் 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 கேட்குறீங்க, எங்கள் ஆட்சி ஏன் கூடாது, நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்குது. அப்போது என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம், பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குறோம், என்ன தப்பு சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம், இது ஏன் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு காரணம் வேண்டும். சரிங்களா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஆட்சி செய்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லும்போது, அப்போ எதிர்த்து நம்ம சொல்லணும், அதுக்கு ஏதோ ஒரு மிக வலுவான ஒரு காரணம் இருந்தாக வேண்டும், ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கு மகாத்மா காந்தி சொல்லுகிற போது சொல்கிறார், அப்படி இல்லை, நீங்கள் நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணாங்களா இல்லை, எங்களை நாங்களே பார்த்துக் கொள்வதற்கான உரிமை வேண்டும் என்கிறதான் கேட்கிறோம், அதற்கு நீங்கள் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பதில் கொடுக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு இதுதான் சரியான பதிலாக இருக்கும் எடுத்து சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த பதிலுக்கான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இல்லைங்களா, அங்கதான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு திறமை தேவைப்படுகிறது. அதனால கேள்வி முயல்வோம். அதுதான் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வளர்வதற்கான அடையாளம். ஒரு தனி மனிதனுக்காகட்டும் ஒரு சமுதாயத்துக்காகட்டும் வளர்ச்சியின் அடையாளமாக இருப்பது கேள்வி. கேள்வி முயல்வோம். நன்றி, வணக்கம்.